என்னுடைய பேர் உதயகுமார். நான் தமிழ்நாடு பழங்குடியினர் அமைப்புடைய மாநில இணை பொதுச் செயலாளர் இருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்றால், மத்திய அரசும் மாநில அரசும் அங்கீகரிக்கப்படாத ஒரு பழங்குடியினர் என்று அவர்களாக பழங்குடியினர் சொல்லிக்கொண்டு அந்த ஒரு சமூகம் போலியாக ஜாதி சான்றிதழ்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்களும் வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். பல வருடங்களாக நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். போலிகளாக சான்றிதழ் வழங்கக்கூடாது என்று இவர்கள் சாதி சான்றிதழ் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம். மிகப்பெரிய அரசு தரக்கூடிய அனைத்து சலுகைகளையும் நாங்கள் இழந்து கொண்டு இருக்கிறோம். இதை பல முறையும் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தியும் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் எட்டப்படாத காரணத்தினால் நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் சாலை மறியல் போராட்டம் நடத்தினோம். அப்போது வந்த ஆர்டிஓ மற்றும் தாசில்தார், வனத்துறையினர், காவல்துறையினர் அனைவரும் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தந்தனர். தேர்தலுக்கு முன்னதாக நாங்கள் வழங்கிய போலி சான்றிதழ்களை ரத்து செய்கிறோம் என்று கூறினார்கள். ஆனால் இதுவரை ஒரு சான்றிதழ் கூட ரத்து செய்யப்படவில்லை. இதன் காரணமாக நாங்கள் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை 60 கிராம மக்கள், ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை, நாய்க்கிணேர் மலை, இந்த மலையில் இருக்கக்கூடிய அனைத்து மலைவாழ் மக்களும் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம். இதனால் எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. எந்த சாதி சான்றிதழை வைத்துத்தான் நாங்கள் அரசு வேலைக்கோ அல்லது தொழில் தொடங்கவோ அரசு தரக்கூடிய அனைத்து சலுகையும் நாங்கள் வாங்க முடியும். ஆனால் போலிகள் அனைத்தையும் வாங்கிக் கொள்வதால் எங்களால் எதுவும் செய்ய முடியாத காரணத்தினால் நாங்கள் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மற்றும் இரண்டாவது ஒரு காரணம், நாங்கள் 80 வருடங்களாக விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வருவாய் புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா தர வேண்டும் என்று பல காலங்களாக போராடி கொண்டிருக்கிறோம். நீதிமன்றம் வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. ஆயினும் இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இந்த 2 மிகப்பெரிய காரணங்களை முன்னிறுத்தி வரப்புற தேர்தலை நாங்கள் அனைத்து மக்களும் புறக்கணிக்கிறோம் என்பதை இந்த செய்தி மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.